படம் எடுக்க சொன்னா ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டாங்க ப்ரோ. கதையை ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கதை புரியல கிளம்பு ப்ரோ 4க்கு 2 ஒரு கல் இருக்கு ப்ரோ தங்கத்துல. அந்த கல் எடுத்து 2 மணி நேரம் உட்காரணும் ப்ரோ. நேரம் உள்ள இதுல யாருக்குமே கதை புரியல. இவனுக்குலாம் சினிமாட்டோகிராஃபி எது பத்தியும் எதுவுமே தெரியாது. படம் நாலேஜும் கிடையாது. இவனுக்குலாம் தத்தி பசங்க. அதனால இவனுக்கு பேசுறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. ரஞ்சித் தரமா இருந்தாரு. விக்ரம் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா 2 பேர் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. அப்புறம் லேடி கேரக்டர் பண்ணவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு. படம் இட்டு கொடுக்கும் கண்டிப்பா. அவார்ட் வைஸ் எதனா நாமினேட் ஆகிட்டாங்க. அவார்டு வைஸ் இதோட எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்தது, தரமா இருந்தது. போதும். இது ரஞ்சித் டேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எடிட்டர் வேற யாருன்னா போட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். நிறைய சீக்வன்ஸோட எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பராக இருந்தது. கதையை முன்னாடியே சொல்லிட்டாங்க ப்ரோ. புரியாது ப்ரோ இந்த படத்தை பற்றி எதுவுமே தூக்கம் தான் புரியாது ப்ரோ வந்தது. நாட் பேட். அவங்களாம் ஓகே கண்மணி இந்த மாதிரி லவ் படம் பார்க்குறவங்க அவங்களுக்கு இந்த படம்லாம் புரியாது. ஆமாம், அவங்களுக்கு பேசுறதே சிலதெல்லாம் புரியவே இல்லை ப்ரோ. அதான் கட்டினே தான் பக்கத்தில் எப்படி புரியும்? உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறானுங்க. பசங்க கூட படம் பார்க்க இதெல்லாம் லவ் படம் பார்க்க வந்தால் பரவாயில்ல. இந்த படம்லாம் தனியாக பார்க்க வரணும். இவனுக்கு பொண்ணை கூட்டு வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிறானுங்க. டைலாகே புரிய மாட்டேன். அவன் தூய தமிழில் பேசுகிறாங்க. இவங்க என்ன பண்ணுவா? சைலண்டாக இருக்கணும். இவனுக்கு பாட்டு ஏதோ பேசினே இருக்கா. டே சைலண்டாக இருக்கடா அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ஒரு சரித்திர வரலாறு படித்த படம் தான் இது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட டைரக்ஷன்லேருந்து அவருடைய ஒளிப்பதிவு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரியாலிட்டி தான் இது. ரியாலிட்டினா தமிழருடைய பூர்வீகத்தை முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்படி வாழ்ந்தோம், நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டார். இப்போ எங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அது எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி இருக்குது. ரியாலிட்டியாக இப்போ நாங்கள் இருந்தோன்றது எனக்கு தெரியுது. தமிழருடைய வரலாறு ஆரியர்களாக எப்படி மறைக்கப்பட்டது, பிரிட்டிஷால் எப்படி மறைக்கப்பட்டதோ அதை ரியலாக நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்தார். இனிமேல் இருக்க தமிழர்கள் இங்கே வாழறவங்க நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி வழிபடி நடந்தால் நல்லாயிருக்கும். ரஞ்சித் சார் ஒரு பயங்கரமாக பண்ணிக்கிறார். இதை வந்து நம்ம எல்லாமே இது வந்து யாருமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது எப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்டுடியோவில் பண்ணுவாங்க. இது வந்து ரியாலிட்டியாக அந்த இது கூட சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ் இதெல்லாம் வந்து அங்கேயே பண்ணாங்க அப்படின்னு. அதில் ஒரு குறைவோட தெரியல. அவ்வளோ அழகாக இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தேசிய அவார்டு வாங்கும். ஆஸ்கர் அவார்டுக்கு இதை பண்ணலாம். விக்ரம் ஆக்டிங் அதாவது ஒருத்தரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கண்டிப்பாக நல்ல ஒரு மூவி தான். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரஞ்சித் அவரோட ரைட்டிங் அது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்காரு. விக்ரம் சொல்ல நான் ஆக்டிங் ஸோ அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் பங்கமாக இருக்குண்ணா. ஆஸ்கார் கொண்டு போகலான்னு பிளான் இருக்கு. எப்படி இருக்கும்? கொண்டு போகலாண்ணா. ஏன்னா கோலார் அதை பேஸ் பண்ணி எடுத்த படம். பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துருக்காங்கண்ணா. கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் இருக்குண்ணா. விக்ரம் ஆக்டிங் சான்ஸ்லெஸ். ஒண்டர்ஃபுல் டைரக்ஷன் பை ரஞ்சித் சார். அதாவது ஸ்டன்னிங்காக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்ட் டைரக்ஷன், எக்ஸலண்ட் ஆக்டிங் பை என்டையர் டீம். ஆல் த வெரி பெஸ்ட். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் வந்து பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போகணும் சார். இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வி கேனாட் கம்பேரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் யாருமே பார்த்துருக்க முடியாது. எக்ஸலண்ட் ஆக்டிங். அப்படியே படம் ஃபுல்லாக வந்து விக்ரம் தான் தெரியுறாரு. சீன் பை சீன் உழைச்சிருக்காரு. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். KGF 1, 2லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து ரியல் ஹிஸ்ட்ரி. ரஞ்சித் வந்து ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஆதிக்குடிகளோட இதை வந்து பறைசாட்டிருக்காருன்னு சொல்லலாம். சியான் விக்ரமுக்கு அடுத்த ஒரு நேஷ்னல் அவார்டு பார்சல். அது போக ஜிவி பிரகாஷ் மிரட்டிருக்காரு. மாளவிகாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்ல திரைக்கதை. படம் போனதே தெரியல. பிரம்மாண்டம். ஜிவி பிரகாஷ்க்கு எந்த ஒரு அவார்டு நேஷனல் அவார்டு கிடைக்கும்? இந்த படத்தில் கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பாக ஆடுகளம்ல அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் வாய்ப்பு இருக்குது. அது போக டீம் வந்து ஆஸ்காருக்கு கொண்டு போகலான்னு இருக்காங்க இந்த படத்தை. கண்டிப்பாக அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு படம்.